ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. இப்போ நம்ம 11th தமிழில் சான்றோர் சித்திரம் அதில் நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். இன்றைக்கி வந்துட்டு ஒன்று, பொறுமையை போணுங்கள், பொறுமையின் ஆற்றலை உணருங்கள், உணர்ந்து உலகை நோக்குங்கள், நமது நாட்டை நோக்குங்கள், நமது நாடு நாடாயிருக்கிறதா, தாய்முகம் நோக்குங்கள், அவள் முகத்தில் அழகு காணோம், அவள் இதயம் துடிக்கிறது, ஜாதி வேற்றுமை, தீண்டாமை, பெண்ணடிமை, உட்பகை முதலிய நோய்கள் அவளை அரிக்கின்றன, எரிக்கின்றன. இந்நோய்களால் குருதியோட்டங்கின்றி சவலையுற்று கிடக்கிறாள். இள ஞாயிற்றொளி நோக்கி நிற்கிறார். இள ஞாயிறுகளே, உங்கள் தொண்டேனும் ஒளியே, அவள் நோய்க்குரிய மருந்து, அவ்வொளி வீசி எழுங்கள் எழுங்கள் என்று இளமை விருந்து நூலில் தமிழினை கட்டுக்குள் அடங்காமல் செழுமையுறச் செய்ய இளைஞர்களை அழைத்தவர் திருவிக. அப்போ இளமை விருந்து அப்படிங்கிற நூலோடைய ஆசிரியர் யார்? திருவிக. இளமை விருந்து நூலோடைய ஆசிரியர் யார்? திருவிக. திருவிக தம் தந்தையிடம் தொடக்க கல்வி பயின்றார். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவருடைய அப்பாட்ட தான் தொடக்க கல்வி பயின்றிருக்காரு. அப்புறம் வெஸ்லி பள்ளியில் படித்தபோது கதிரவேல் என்பாரிடம் தமிழ் படித்தார். வெஸ்லி பள்ளியில் படிச்சுட்டு இருக்கக்குள்ள கதிரவேல் அப்படிங்கிறவர்கிட்ட தமிழ் படித்தார். அப்புறம் மயிலை தணிக்காச்சலம் அப்படிங்கிறவரோட தமிழோடு சைவ நூல்களையும் பயின்றார். மயிலை தணிக்காச்சலம் அப்படிங்கிறவரோட தமிழோடு சைவ நூல்களையும் பயின்றார். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படும் திருவிக பெண்ணின் பெருமை, முருகன் அல்லது அழகு, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், என் கடன் பணி செய்து கிடப்பதே, சைவத்திரவு, இந்தியாவும் விடுதலையும், பொதுமை வேட்டல், திருக்குறள் விரிவுரை முதலிய நூல்களை எழுதினார். இப்போ அவர் என்ன நூலாக எழுதியிருக்காரு? பெண்ணின் பெருமை, முருகன் அல்லது அழகு, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், என் கடன் பணி செய்து கிடப்பதே, சைவத்திரவு, இந்தியாவும் விடுதலையும், பொதுமை வேட்டல், திருக்குறள் விரிவுரை. அடுத்தது, சிறந்த மேடை பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் விளங்கிய இவர் தேசபக்தன் நவசக்தி இதழ்களுக்கு ஆசிரியராக விளங்கினார். என்னென்ன இதழ்? தேசபக்தன், நவசக்தி. அப்புறம் தமிழ் கவிஞர்களில் அரசியல் இயக்கங்களில் அதிகமான ஈடுபாடு கொண்டிருந்தார். தொழிற்சங்கத்தை தோற்றுவித்து தொழிலாளர்களின் உரிமைக்கும் முன்னேற்றத்திற்கும் பாடுபட்டார். தொழிற்சங்கத்தை தோற்றுவித்து தொழிலாளர்களின் உரிமைக்கும் முன்னேற்றத்திற்கும் பாடுபட்டார். சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி கல்லூரியில் தலைமை தமிழாசிரியராக இருந்தார். இலக்கிய பயிற்சியும் இசைப்பயிற்சியும் பெற்றார். இப்போ ஃபஸ்ட்டு ஓரலாக பார்த்துரும். இளமை விருந்து அப்படிங்கிற நூலோடைய ஆசிரியர் யார்? திருவிக. திருவிக ஃபஸ்ட்டு அவருடைய தந்தைக்கிட்ட தான் தொடக்க கல்வி கட்டுறாரு. அப்புறம் வெஸ்லி பள்ளியில் கதிரவேல்கிட்ட தமிழ் படித்தார். அப்புறம் மயிலை தணிக்காச்சலத்தோட தமிழோடு சைவ நூல்களை படித்தார். இவரை தமிழ் தென்றல்னு சொல்லுவாங்க. இவர் எழுதின நூல் என்னென்னா பெண்ணின் பெருமை, முருகன் அல்லது அழகு, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், என் கடன் பணி செய்து கிடப்பதே, சைவத்திரவு, இந்தியாவும் விடுதலையும், பொதுமை வேட்டல், திருக்குறள் விரிவுரை. அப்புறம் இவருடைய இதழ்கள் என்னென்னா தேசபக்தன் நவசக்தி. இவர் வந்துட்டு தொழிற்சங்கத்தை தோற்றுவித்து தொழிலாளர்களின் உரிமைக்கும் முன்னேற்றத்திற்கும் பாடுபட்டார். சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி கல்லூரியில் தலைமை தமிழாசிரியராக இருந்தார். இலக்கிய பயிற்சியும் இசைப்பயிற்சியும் பெற்றார். அங்கே வந்துட்டு வெஸ்லி பள்ளியில் படித்தார். அதே வெஸ்லி கல்லூரியில், ராயப்பேட்டை வெஸ்லி கல்லூரியில் தலைமை தமிழாசிரியராக இருந்தார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தடுத்து நம்ம சான்றோர் சித்திரத்தை முடிச்சிடுவோம். ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் தான் வந்துட்டு ஒவ்வொருடைய ஆசிரியர்கள் அவர்களை பற்றி முக்கியமான நூல், அவர் என்ன பண்ணாருங்கிறது இதில் தான் இருக்குது. அதனால் சான்றோர் சித்திரத்தை வந்துட்டு நம்ம 2 டேஸில் நான் வந்துட்டு வீடியோஸாக கொடுத்துட்றேன். இதை மட்டும் பாருங்கள். தேங்க்யூ. நான் முக்கியமானதை மட்டும்தான் கொடுப்பேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோஸாக பாருங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள்.